ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன சொல்கிறது, காலையில் எப்போவுமே கொஞ்சம் லைட்டான ஃபுட்டு தாங்க, கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் எப்போவுமே எடுத்துக்கிறது. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் அண்டு லன்ச்சுக்கு ரசம் அந்த மாதிரி செய்யலான்னு தான் எனக்கு ஐடியா. சரி, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? சரி வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஆம்லேட்டுக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே என்ன பண்ணிங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டா. தக்காளி ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கேரட் என் பசங்க அப்படியே சாப்பிட மாட்டாங்கனால நான் அதை துருவி சேர்த்துருக்கேன். உங்களுக்கும் அது ஓகேனா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 3 முட்டை இருக்கு இல்லையா, அந்த 3 முட்டையை என்ன பண்ணுங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஸோ நான் 2-3 பேர் சாப்பிட்றதுனால நான் 3 எக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எத்தனை பேர் சாப்பிட்றமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா எக் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா பெப்பர். கண்டிப்பாக ஆம்லேட்னாலே பெப்பர் இருக்கும் இல்லையா, பெப்பர் மஸ்ட்டு. ஸோ பெப்பர் எடுத்துக்கோங்க. பெப்பர் ரொம்ப நல்லதும் கூட. என்ன சொல்கிறது, கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் சேர்த்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 65 மசாலா இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் உப்பு எனக்கு தெரிஞ்ச அளவில் போட்டேன், மெஷர்மெண்ட் எதுவும் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, எக்கு ஊற்றும் போது கொஞ்சம் புஃப் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எல்லா வெங்காயம், கேரட்டு, தக்காளி எல்லாமே என்ன செய்யணும், நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் நல்லா முடிஞ்ச அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி கோதுமை ப்ரெட்டு தான் எடுத்திருந்தாங்க, மில்க் ப்ரெட்டு இல்லை. ஸோ கோதுமை ப்ரெட்டு தான் இன்றைக்கி. ஸோ அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருந்தேன். கோதுமை ப்ரெட்டு ப்ளஸ் நெய் எடுத்து வச்சுருந்தேன், அது ஒரு பக்கம் இருந்துச்சு. சரி கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் எந்திரிக்கும் போது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சரி லஞ்சுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு தான் இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா கொள்ளு ரசம் தான் வைக்க போகிறேங்க. கொள்ளு ரசம் எப்படின்னா, நார்மல் ரசத்துக்கும் கொள்ளு ரசத்துக்கும் ரொம்பலாம் வித்தியாசம் இல்லைங்க. நார்மல் ரசம் நம்ம கொதிக்க விட மாட்டோம் இல்லையா, ஆனால் கொள்ளு ரசம் வச்சா மட்டும் என்ன பண்ணணும்னா நல்லா கொதிக்க வைக்கணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் தான், சீரகம், அப்புறம் கொஞ்சம் போல் மிளகு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் இதுலேயும் சேர்த்துக்குவாங்க, நிறைய பேர் ரசத்தோடையும் சேர்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளு பருப்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காணப்பருப்புன்னு சொல்லுவாங்க. அது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் சளி பிடிச்சிருந்தாலும் கொள்ளு ரசம் சாப்பிடுவாங்க, அதுவும் ரொம்ப நல்லது. கொள்ளு பருப்பு சேர்த்தாச்சா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதாங்க கொள்ளு பருப்பு. அது துவையலும் பண்ணி சாப்பிடுவாங்க, அப்படியும் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் வெள்ளைப்பூடு. இது தாங்க ரசத்துக்கு தேவையான பொருள். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்கன்னா மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுங்க. அடிச்சுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையானது கொஞ்சம் போல் மிளகா வத்தல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா என்ன சொல்கிறது, நைஸாக அடிச்சுட்டு வந்துடுங்க. அப்போ தான் அந்த கொள்ளு பருப்பு எல்லாமே என்ன ஆகிடும்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஏன்னா சாப்பிடும் போது தெரியக்கூடாது அப்படிங்கிறனால. ஏன்னா கொள்ளு பருப்பு கொஞ்சம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல தான் வத்தல் ரசம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பாத்திரத்தை வச்சுட்டு எப்பவும் செய்கிற மாதிரி ரசம். ஆனால் என்ன பண்ணணுன்னா நல்லா கொதிக்க விட்டுறணும். கொள்ளு ரசம் நல்லா கொதிச்சா தான் நல்லது உடம்புக்கு. கொதிக்க வச்சு சாப்பிட்டா தான் அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் புளி, ஒரு பெருங்காய டப்பா. ரசத்துக்கு எப்போவுமே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, சீக்கிரம் ஜீரணமாகும் சொல்லுவாங்க. சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி முருங்கைக்காய் தான். முருங்கைக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதை என்ன பண்ணால் பாயில் பண்ணி அதை தேங்காய் அந்த மாதிரி போட்டு அது ஒரு கூட்டு மாதிரி அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சாச்சு. தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அதை ஒரு பக்கம் வேக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோவங்காய் பொரியல் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன். அப்புறம் அதையும் கட் பண்ணிட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது முருங்கைக்காய்க்கு அந்த மசாலா பொடி, தேங்காய், மிளகாய், வெள்ளைப்பூடு, சீரகம், மஞ்சள், அப்புறம் கொஞ்சம் போல் உப்பு, இது எல்லாத்தையும் அரைச்சி அது ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பாயில் பண்ண முருங்கைக்காய் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரெட்டு போடலான்னு சொல்லியா, ப்ரெட்டில் என்ன சொல்கிறது, கொஞ்சம் போல் நெய் தடவி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்படி தான் ப்ரெட் ரோஸ்ட் பண்ணுவேன். ஸோ 2 நெய் வந்து ரொம்ப பிடிக்கும். 2 பக்கமும் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த நெய்யை வந்து ஆட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. 2 சைடுமே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி என்ன பண்ணுங்கன்னா தோசைக்கல்ல போட்டு எடுத்துருங்க. நிறைய பேர் வந்து முட்டையில் டிப் பண்ணி போடுவாங்க. பட் நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன். இதுவும் உங்களுக்கு பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ரெட்டுக்கு எல்லா ப்ரெட்டுக்குமே அப்ளை பண்ணிடுறது இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே என்ன பண்ணுங்கன்னா தோசைக்கல்ல போட்டு எடுத்துடுங்க. ஒரு தோசைக்கல்ல வந்து 4 இது வைக்கிற மாதிரி போட்டேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மினி ஆம்லேட் பண்ணுறது அந்த தவா மாதிரி இருக்கும். இதுவும் நான்ஸ்டிக் தான். ஸோ இந்த 4 குழியிலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பிடிக்காமல் வரும். ஸோ என்ன பண்ணுங்கள், 4 அப்ளை பண்ணியாச்சு ஆயில். அதில் கொஞ்சம் நல்லா நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கல் ஹீட் ஆனதும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, ஆம்லேட்க்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கேரட்டு, ஆனியன், அப்புறம் தக்காளி போட்டது, அது கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டு அந்த ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றுங்க. ஸோ ஒரு இதில் 4 இது வரும். மினி ஆம்லேட் தான் நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 4 இதுலேயும் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக என்ன பண்ணுங்கன்னா பரட்டி போட்டுக்கோங்க. பரட்டி போட்டாச்சு. ஒன்று மட்டும் சொதப்பிடுச்சு. இது தாங்க இன்றைக்கி மினி ஆம்லேட். இதுதான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுன்னு ஸோ நான் 3 முட்டை போட்டதுனால எனக்கு மினி ஆம்லேட் போட்டதுனால கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு 8 இது வரைக்கும் கிடைக்கும். ஸோ நான் 2 தடவை ஊற்றுவேன். ஸோ அதனால் எனக்கு 3 முட்டை போட்டால் மேக்ஸிமம் 8 கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் அது மாதிரி போட்டு உங்களுக்கு எத்தனைக்கு வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்கலாமா, காலைல ப்ரெட்டு, அதுக்கப்புறம் ஆம்லேட், கேரட், அப்புறம் சோறு, சாதம், அப்புறம் ரசம், கொள்ளு ரசம், கோவக்காய் பொரியல், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கூட்டு. இதுதாங்க இன்றைக்கி எங்களோட லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்